ஹாய் லியோ ஃபேமிலிஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கறத தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு என்ன வீடியோ? இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நல்லபடியாக லட்சுமி எங்க அம்மாவும் மாலை போட்டு திருச்செந்தூர் முருகனை வந்து நம்ம பார்க்கறதுக்கு பயணங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து 20 நாள் ஆச்சு மாலை போட்டு. ஸோ இப்போ கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிளம்புறோம். நல்லபடியா திருச்செந்தூர் போயிட்டு நல்லபடியா சாமி எல்லாருக்காகவும் சாமி கும்பிட்டு நல்லபடியா வந்துருவோம். எல்லாமே நல்லதா நடக்கணும். இன்னைக்கு வந்து vlog தான் பார்க்க போறீங்க. நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். காதலும் நேசிப்பும் என்றும் முருகனுக்கு அரோகரா, ஞானதண்டாயுதபாணிக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அரோகரா 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 பார்வதி மைந்தனுக்கு அரோகரா மைந்தனுக்கு அரோகரா விநாயகரின் தம்பிக்கு அரோகரா தர்சாந்தா அரிசி போடுறீதாங்க அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா வேல் 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 முருகனுக்கு அரோகரா சாமிக்கு நான் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு தண்டாயுதபாணிக்கு அரோகரா சுப்பிரமணியனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு நீ போட்டு விடலச்சுமா இல்லாட்டி பிடிச்சி அவனை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா பச்சைமலை முருகனுக்கு அரோகரா தண்டாயுதபாணிக்கு அரோகரா வேல் முருகனுக்கு கொஞ்சம் வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு போட்டாச்சு போட்டாச்சு முருகனுக்கு முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு தண்டாயுதபாணிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு தண்டாயுதபாணிக்கு பார்த்து பார்த்து வெற்றிவேல் முருகனுக்கு நீ போடுப்பா 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 நீ போடுப்பா சும்மா நீ போடு போடு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா வேல் கொண்டவனுக்கு அரோகரா ஆறுபடை மைந்தனுக்கு அரோகரா பஞ்சாமிர்த பிரியருக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு அரோகரா இந்த போடும் கடைசி போடும் வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு தொடக்காம வராது அந்த பையன்
சுற்று வச்சுக்கோங்க. பெத்து அரிசி இந்த வீட்டு தான் இருக்கும், அந்த போய் தான் இருக்குங்க. ஆமாம், அந்த போய் தான் இருக்கும். வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு இருபத்தாங்க அது மேலே அந்த பிள்ளை ஒன்று உடைக்கணும்ல, அது உள்ள எடுத்து வச்சுருவாங்க காருக்கு. அது வந்து கோயில் உடைக்கிறது. அதை உள்ள போட்டுக்க, அப்போ பைக்குள்ள போட்டுக்கோங்க. ரெண்டு பைக்கில் உங்களுக்கு உங்களுக்கு ஒன்று என்ன தெரியுது. முருகனுக்கு வேல் முருகனுக்கு. அது வந்து ஐயப்பனுக்குள்ளதுல அது இருக்கட்டும், விடு விடு. செருப்பு வீட்டில் போட்டு அரோகரா பார்த்து மேலே தெரிக்கலையே. அரோகரா ஆமா, இந்த சைடுல மட்டும்தான் இங்க இருக்கு. உள்ள கட்டுறாங்கம்மா. தெரியல, இதுதான் கோயில். கோயிலுக்கு போகிறோம், திருச்செந்தூருக்கு. இதுதான் கோயில். இப்போ தெரியலையா பார்த்தேன். அங்கே அடிங்க, அந்த இதுல சூடத்துல அடிங்க, வாசல்லையே சூடத்துல அடிங்க, சூடத்தில் அடிச்சு போய் அடிங்க அடிங்க. நம்ம வந்து வண்டி மரச்சான் சாமிக்கோ கும்பிட வந்திருக்கோம். நம்ம அப்படியே நம்ம போய் நம்மளோட குலதெய்வ கோயிலையும் போய் கும்பிட்டுட்டு கதவு பூட்டவே மாட்டாரு நம்ம டேடி. நீயும் பூட்டலை. குட்டி வந்து தூங்கிட்டாரு நல்லா. அதனால தான் நான் வந்து அப்பா குலதெய்வ கோயிலுக்கும் போக முடியல, இங்கேயும் இறங்க முடியல. எந்திரிச்சோம் அப்படின்னா ரொம்ப அழுதுருவான். அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்துகிட்டே சாமி கும்பிட்டேன். எனக்கு பதிலாக அம்மா அப்பா அழிச்சு எல்லாரும் போய் சாமி கும்பிட்டாங்க. அதனால பிரச்சனை இல்லை. திருநெல்வேலி வந்தாச்சு. காலை சாப்பாடு லக்ஸு விரதம், நம்ம விரதம். நீங்களாம் சாப்பிட்டு வரேன். வண்டி கொஞ்சம் ஓடட்டும், ரொம்ப நேரம் ஓட்டிட்டு சாப்பிட்றதுக்காண்டி நம்ம கிருஷ்ணா மெஸ். சைவமே ரொம்ப ரேராக இருக்குது, அசைவம் தான் இருக்குது. பரவாயில்ல, சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து திருச்செந்தூர் வந்துட்டோம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்கன்னா ஓகே. எத்தனை வருஷம் கழிச்சு? 1.5 வருஷம் கழிச்சு நாங்கள் வரோம் திருச்செந்தூருக்கு முருகரை பார்க்க. மணி என்னப்பா கரெக்டா? 11:30 இல்லையே, 10 மணி 11:30. பரவாயில்ல, 11:30 மணி கரெக்டாக இருக்கும். சாமி கும்பிட்டு வர எப்படி இருக்குன்னு தெரில, கூட்டம் எப்படி இருக்குது என்ன எதுன்னு தெரில. போய் பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம்.
கோயில் வந்து சேஞ்ச். பயங்கரமா மாறிடுச்சு. அக்காவுக்கு தெரியல, அண்ணன் கரெக்டாக தெரியுது. எனக்கு வேத்துரும். கணக்குன்னு வேர்த்துச்சு அண்ணனுக்கு. அவனுக்கு வைக்கலையா? அந்த அவங்களை வச்சிடுங்க. அப்பா இந்த ஓண்டதான் இருக்கு. ஆட்டாமர் இந்த அப்பாவுக்கு வச்சு. ஏய் அப்பாவுக்கு பாரு பட்டை, பெரிய பட்டை. நீங்க வேற எனக்கு தெரியல. கோயிலுக்கு வந்துருக்கோம். அங்க கேட்டாங்க நிறைய பேரு, வைக்கல. நாங்க உண்மைக்காக நிறைய பேர் கேட்டாங்க, நாங்க வந்துட்டோம். அழகு பிள்ளை. நல்லபடியாக விடு, அவனை விட வேண்டாம், விடு. நல்லபடியாக முருகரை பார்த்துட்டு வந்துட்டோம் வெளியில. நல்ல கூட்டம், 1 மணி நேரத்துக்கு மேல ரொம்ப. ஆனா ஓரளவுக்கு பரவாயில்ல. இங்க பாரு, இப்போ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கு. நல்ல மன திருப்தியா. முருகரை குட்டியாப்பா. எங்க அப்பா கொஞ்சம் ஊமையா. நல்ல நிறைய சேஞ்ச். 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததா பயங்கரமா இருக்கு கோயில். நல்லபடியா முருகரை பார்த்துட்டு நல்லபடியா வெளியில வந்தாக்குல வீடியோ எடுக்கிறோம். ஸோ நம்மளுடைய விரதம் இதோட இன்னையோட முடியுது. இன்னைக்கு சாயங்காலத்தோட நைட்டோட. அடுத்த வருஷம் பார்த்துப்போம். ஸோ பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட போறோம். மெதுவா போங்க, போங்க முருகா. பார்த்து கீழே கலட்டுங்க. விடு தர்சன் தான் முருகர் அந்த மாலையை ஒத்தையாக்கி. என்னடா இது மல்லு கட்டி கலட்டாங்க. அந்த அதுல வச்சிரு, போட்டோல மாட்டிருமா, மாறிட போது. போட்டோல மாட்டிடு. ஸோ நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு திருப்தியாக வந்தாச்சு. முருகரை பார்த்து ஒரு வேண்டுதல் போட்டு வந்திருக்கோம். அடுத்த வருஷம் முருகருக்கு நான் மாலை போட்டேன் அப்படின்னா போடுவோம், கண்டிப்பாக போடுவோம். பழனிக்கு போடுறேன். ஏன்னா அடுத்த வருஷம் ஐயப்பனுக்கு போடுறதா நான் வேண்டியிருக்கேன். ஸோ அதனால் புது வீட்டுக்கு பால் காய்ச்சி முடிஞ்சு அடுத்த வருஷம் வந்து நம்ம இந்த வருஷம் லாஸ்ட்டில் ஸோ ஐயப்பனுக்கு போட்டாலும் போட்டுருவேன். ஸோ இந்த வருஷமே லாஸ்ட்டில் வந்து வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா, இல்லை இந்த வருஷம் இல்லை, பழனிக்கு வந்து அடுத்த வருஷம் போடுறேன். 27 ஃபஸ்ட்டு இதே மாதிரி போடுறேன். ஐயப்பனுக்கு போட்டதுக்கு பிறகு கண்டிப்பா போட்டுருவோம். நல்லதே நடக்கும். சூப்பரா இருந்துச்சு. நல்ல தரிசனம் ராஜ அலங்காரத்துல. முருகரை வந்து 1.5 வருஷம் கழிச்சு போய் அந்த இடத்துக்கு போய் பார்க்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் இல்ல. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே தர்ஷன் வந்து கழுத்துல மாலை போட்டா போடவே விட மாட்டான். பட் ஆனா நம்ம முருகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சிட்டு இந்த வரோம். அந்த ஐயர் வந்து மால் எடுத்து தர்ஷன் கழுத்துல, அப்புறம் ரித்து கழுத்துல. ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, என் பையனை நீங்க கோயிலுக்குள்ள கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நடந்து சாமியை பார்த்தோம். அழுகவே இல்லை, ஜாலியா. நான் வந்து வேண்டதே இது, நான் மனசுல நினைச்சிட்டு போனதே இதான், என் பிள்ளை அழக்கூடாது. ஏன்னா ரொம்ப அந்த கூட்டத்துல. எனக்கு அதான். இன்னொன்னு நானுமே மாத்தி தூக்கிக்கிட்டேன். இவங்களும் பை வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி பைய எல்லாமே மாத்தி தூக்கிக்கிட்டேன். வந்து மதியம் 1 மணிக்கு 12 மணிக்கு உள்ள போனோம், 1:30க்கு வெளில வந்தோம். ஆனா சரியான கூட்டம். பரவாயில்ல, கூட்டம் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் ரொம்ப கூட்டம் எல்லாம் சொல்ல முடியாது. நடந்து போற அளவுக்கு இருக்கு. நடந்து அவ்வளவுதான் இருக்கும். கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஆனா ரொம்ப கூட்டம் இருக்கிறதெல்லாம் இருந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி. நேத்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா இப்ப அந்த கூட்டம் கிடையாது. அந்த மாதிரி கூட்டம் இல்ல. அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. டக்குன்னு ஒரு 1 ஹவர் போனதே தெரியல. ஆனா பட் கோயில இருந்து பார்க்கிங்க்கு நடந்தோம் பார்க்கணும். அதுதாங்க ரொம்ப இதா இருக்கு. கோயிலுக்குள்ள போய் முருகரை பார்த்தது கூட எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமா தெரியல. வெயிட் பண்ணி பார்த்து கூட தெரியல. ஆனா இங்க நடந்து ஏன்னா நிறைய அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா இருக்குங்க கோயில். சான்ஸே கிடையாது. செம. நம்ம தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கோயில் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. செம பெரிய கோயில். நாங்க மோஸ்ட்லி நிறைய கிளிப்ஸ் வந்து வீடியோ வந்து எடுக்கல. ஏன்னா வெயிலோட காரணத்தினாலதான் நான் மோஸ்ட்லி கிளிப்ஸ் எதுவுமே எடுக்கல. மாலை இங்க இருந்து கிளம்புனது கோயிலுக்கு போனது கொஞ்சமா தான் இருக்கும் உங்களுக்கு வீடியோல. மோஸ்ட்லி நீங்க பார்த்தாலே தெரியும்.
தெரியும். கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா காலையில வெள்ளனையா போயிருங்க. முதல் நாள் தங்கி மறுநாள் சாமி கும்பிட்டு ஐ மீன் கடல்ல குளிச்சு நீங்க ஆமா இன்னொன்னு வந்து நீங்க குழந்தைங்க எல்லாம் கூட்டு போறீங்க வேக்கும் அப்பெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபேன் அங்கங்க வச்சிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட். உள்ள போனதே எங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லை. வெளியில நடந்துறதுதான். வெளியில வந்து வெளியில வந்து பயங்கரமா கோயில இருந்து நம்ம கார் பார்க்கிங் வர்றது அதுதான் ரொம்ப சிரமமா இருக்கு. ரொம்ப அவுட்டர்ல வச்சிருக்காங்க. இப்ப பீச் கிட்ட இல்ல கார் பார்க்கிங், ஃபுல்லா அவுட்டர் ஃபர்ஸ்ட்லயே இருக்கு, ஹோட்டல் தாண்டற என்ட்ரன்ஸ்லயே இருக்கு. சோ அதனால கொஞ்சம் பார்த்து சேஃபா போங்க. எல்லாரும் போனீங்கன்னா நல்லா இருக்கு. நாங்க போயிட்டு வந்தோம், சூப்பரா இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் சேஃபா பார்த்து கூட்டிட்டு போங்க. நல்லபடியா சாமி கும்பிட்டு நல்லபடியா சந்தோஷமா வந்தாச்சு. சந்தோஷமா கழட்டியாச்சு. திருப்தியா இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ மன திருப்தி. எங்க எல்லாத்துக்குமே ஃபேமிலியா போயிருந்தோம். நல்ல ஒரு மன திருப்தியா இருந்துச்சு. முருகரை நல்லபடியா சாமி கும்பிட்டோம். நிறைய பேருக்கு போனோம். அந்த காரணம் கண்டிப்பா நடந்துரும் நம்பிக்கை இருக்கு. முருகரை பார்த்த பிறகு கொஞ்சம் நல்லா இருக்கு, வைபா இருக்கு. நான் வந்து 2024 அக்டோபர் மாசம் நாங்க போனோம். போயிட்டு வந்து ஒரு 5 நாளே நான் கன்சீவ் ஆனேன். அது ஒரு கன்ஃபர்மேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து முருகரை பார்க்கவே போகல. இப்போ வந்து நாங்க பேருக்கோம் முருகரை பார்க்க. ஸோ முருகர் வந்து நல்ல ஒரு இது. இன்னொன்று வந்து கிளிஜோசியம் பார்த்தது நம்ம வீடியோல எடுக்கல. அதுல வந்து நல்லா நிறைய சொல்லியிருந்தாங்க. தர்ஷனுக்கு தான் கேட்டிருந்தோம், வேற யாருக்கும் கேட்கல. நாங்க சும்மா கேட்போம். தம்பி பாத்துட்டு இருந்தா சரி பாப்போம் சொல்லி 50 ரூபா கேட்டாரு. பார்த்தோன்னே ஏன்னா கிளிய வந்து அவர் வெளியில விட்டுட்டாரு. பிள்ளைங்க பாக்குறாங்கன்னு வெளியில விட்டுட்டாரு. சரி சொல்லி அப்புறம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, சூப்பரா சொன்னாங்க. அவனும் தர்ஷனும் ரித்து வந்து விளையாண்டுட்டு அந்த கிளி வந்து ஒரு சீட்டா எடுக்க அவங்க அப்படியே எக்ஸைட்டட் ஆறாங்க. அவங்க நல்லா வீடியோ ஃபுல்லா பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களுடைய கப்பல்ஸ் லெக்சரர். பை.